சற்று முன் ஆர்சிபி அணியிலிருந்து விலகிய விராட் கோலி ஐபிஎல் நிர்வாகம் அதிர்ச்சி. அதாவது வருகிற மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் சில வாரங்களுக்கு முன்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய அணியாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் பெங்களூரு அணியின் அடுத்த கேப்டன் குறித்து அதன் பயிற்சியாளர் ஆண்டி பிளவர் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். அந்த வகையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஐபிஎல் தொடரில் கோப்பையை ஜெயிக்காவிட்டாலும் அந்த அணிக்கு ரசிகர்களின் ஆதரவு என்பது எப்போதும் குறையாத வகையில் இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்திய அணியின் சாம்பவன் வீரராக திகழும் விராட் கோலி தன்னால் முடிந்த அனைத்தையும் பெங்களூரு அணிக்காக கொடுத்து அவரது ஆற்றலை அப்படியே ரசிகர்களுக்கும் கடத்துகிறார். இதனால் பெங்களூரு அணியின் ஆதரவு என்பது ரசிகர்களிடத்தில் எப்போதும் குறையாத நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணியின் கேப்டனாக செயல்பட்ட டு பிளெஸி இந்த முறை பெங்களூரு அணி அவரது வயதின் காரணமாக ஏலத்தில் எடுக்கவில்லை. மேலும் தற்போது எடுக்கப்பட்ட வீரர்களில் யாரும் கேப்டன் பதவிக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய வீரராக இல்லை என்பதால் திரும்பவும் பெங்களூரு அணிக்கு விராட் கோலி கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்த நிலையில் அடுத்த பெங்களூரு அணியின் கேப்டன் குறித்து அதன் தலைமை பயிற்சியாளர் ஆண்டி பிளவர் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். மேலும் இது குறித்து அவர் விரிவாக கூறும்போது, நீங்கள் ஒரு முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தொடங்கப் போவது ஒரு புதிய சகாப்தம். மேலும் உங்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அறிவிப்பு நிறைவேற்றப்படும் என்பதில் பெங்களூரு அணி கவனம் செலுத்தி வருகிறது. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்கலாம். ஆனால் அடுத்த கேப்டனுக்கான விவாதம் இன்னும் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை என்று கூறியிருக்கிறார். அதாவது அடுத்த பெங்களூரு அணியின் கேப்டனுக்கு உரையாடல் இன்னும் நிகழவில்லை என்று பயிற்சியாளர் தெரிவித்திருக்கிறார். 2013ஆம் ஆண்டு முதல் பெங்களூரு அணியின் கேப்டனாக செயல்பட்ட விராட் கோலி 21ஆம் ஆண்டு வரை ஆர்சிபி அணியை நன்றாகவே வழிநடத்தினார். அவருடைய தலைமையில் பெங்களூரு அணி இறுதிப் போட்டி வரை சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பயிற்சியாளர் கூறியது போல் கேப்டன் பதவி அடுத்த 3 வருடங்களுக்கானதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதால் விராட் கோலி நியமிக்கப்படுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பயிற்சியாளர் இப்படி கூறியிருந்தாலும் விராட் கோலிக்கு கேப்டன் பொறுப்பு பிடிக்கவில்லையாம். ஏனென்றால் கேப்டன் பதவி கொடுத்தால் அவரால் பேட்டிங்கில் கவனம் செலுத்த முடியாத சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல போட்டிகளில் இதனால் அவருடைய சிறப்பான ஆட்டத்தை விளையாட முடியாமல் கோப்பையை தவிர்க்க விட்டதாகவும் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. இதனால் இந்த முறை அணிக்கு புதிய கேப்டனை நியமிக்க வேண்டும் என்பதுதான் விராட் கோலியின் எண்ணமாகவே இருந்து வருகிறது. அப்படி விராட் கோலியை கேப்டனாக அவர்கள் நியமித்தால் கண்டிப்பாக அவர் ஆர்சிபி அணியிலிருந்து விலகக்கூட தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, விராட் கோலியை கேப்டன் பதவியில் நியமிக்கலாமா? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.